இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்விலே ஒன்றுமில்லாத நிலைமையானாலும் கர்த்தர் உன்னை பெருக செய்வார். உன் வாழ்க்கையிலே ஒன்றுமில்லைனாலும் கர்த்தர் பெருக செய்வார். எப்படி பார்ப்போம்? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர். இதை பார்த்து கொண்டு கர்த்தருடைய தேவஜனமே, என் வாழ்க்கையில கஷ்டம், என் வாழ்க்கையில கண்ணீர், எனக்கு தான் வாழ்க்கையில சாகு மட்டுமே என் நிலைமை பிடிக்கமா எண்ணிக்கொண்டிருக்கிறதுக்காக இந்த அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பழைய ஏற்பாடு காலத்திலே அன்னாடி என்ற ஒரு பெண் திருமணமாகி அநேக நாட்கள் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. சமுதாயம் அந்த அன்னாள் என்ற மகளை சமுதாயம் எல்லாம் ஒதுக்கப்பட்டுச்சு. நீ பெண்களுக்கு லாக்கில்லாதவள், நீ மலடி என்று சொல்லி ஒரு பட்டத்தை ஒதுக்க வைத்தார்கள். இந்த அன்னாள் கர்த்தருக்கு பிரியமான மகளாயிருந்து தன் தேவாலயத்துக்கு போய், ஆண்டவரே, என்னை எல்லாரும் மலடி என்று சொல்கிறார்கள், பெண்களுக்கு லாக்கில்லாத என்று சொல்லி கலங்கி போய் தேவாலயத்துக்கு போய் ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டுகிறார். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை கடைசி மட்டுமே அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன்னு சொன்னேன். கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை அன்னாளுக்கு கர்த்தர் கொடுத்தார். தன் தாய்ப்பால் மறக்கிற வைக்கும் ஒரு தேவாலயத்தில் போய் அந்த குழந்தையை சாமுவேல் என்று பெயரிட்டு அந்த குழந்தையை அந்த ஆலயத்திலே விட்டுவிட்டார்கள். அப்போ ஏலி என்ற ஒரு ஆசாரி மூலமாக அந்த குழந்தையை விளக்கும்படியாக அந்த குழந்தை தேவாலயத்திலே படுத்து உறங்கி கொண்டிருக்கும். அந்த குழந்தைக்கு என்ன செய்வது என்று தெரியாதபடி அந்த சாமுவேல் நிலை, தாய் இல்லை, தகப்புடைய அன்பு இல்லை, தனிச்சு விட்டாங்க. ஆனால் அந்த பெண்ணும் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஒரு ஆண் குழந்தை எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று. அது சொன்ன மாதிரி அவங்க செய்து விட்டார்கள். ஆனாலும் அந்த குழந்தைக்கு பணிவிடை செய்ய யாரும் இல்லை, உணவு கொடுக்கிறத விசாரிக்க யாருமே இல்லை. ஆனாலும் அந்த ஆலயத்திலே தனிமையிலே நம்பி அந்த மகள் விட்டும் போது கர்த்தரே அந்த குழந்தைக்கு பாத்திரராக இருந்தார். எல்லாவற்றிலுமே தேவன் அவன் சிறு வயதாக இருக்கும் போது சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்தார். பெரியவன் ஆகணும்னே இஸ்ரவேல் தேசத்துடைய ரகசியத்தை சாமுவேலுக்கு சொன்னார். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக அந்த சாமுவேலை மாற்றினார். அந்த சபையில மிகப்பெரிய ஒரு ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்ணார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனங்களை வாசிப்போம். சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். தேவாலயத்திலே அந்த மகன் வளர்ந்து பெரியவனாக வரைக்கும் கர்த்தருடைய துணை அவனுக்கு இருந்தது. ஒரு பெண் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அந்த பெண்ணுடைய கண்ணீரை கர்த்தர் மாற்றினார். சாமுவேல் தனிமையில் இருக்கும் போதெல்லாம் தேவன் சாமுவேலை கூட இருந்து அவர் சட்டைக்குள்ளே மூடி மறைத்து அவன் தன் இஸ்ரவேல் தேசத்தினுடைய ரகசியத்தை மட்டுமல்ல, ஒரு ஆசாரியனாக இருந்து அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாக்களை சவுலும் அபிஷேகம் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் சாமுவேலுக்கு கர்த்தர் கொடுத்தார். தாவீதை ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியாக கர்த்தர் சாமுவேலை தெரிந்து கொண்டார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். உங்களை வீண் சொல்றாங்களா? ஒரு தாய் தகப்பன் அனாதையான இருக்கிறாயா? இல்லை தாய் தகப்பன் இல்லாமல் வாழ்க்கையில் அனாதை இருக்கிறாயா? சாமுவேலை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்ற, நான் உன்னை திக்கற்ற விடேன். அருமையான கர்த்தருடைய தேவஜனமே, அந்த சாமுவேலை இஸ்ரவேலை ரகசியத்தை அறியும்படியாக மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா விக்கிர ஆராதனை செய்த அத்தனையும் தடுத்து தேவனை ஆராதிக்கும்படியாக சாமுவேலை ஆராதிக்க செய்தான்.
பெலிஸ்தர்களுக்கு விரோதமாக வரும்போதும் அந்த யுத்தத்தை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் சாமுவேலுக்கு கர்த்தர் ரகசியத்தை கற்றுக் கொடுத்தார். நீங்கள் பார்த்து கொண்டு ஒவ்வொருடைய கர்த்தருடைய தேவச்சனமே, உங்களை தனிச்சிருந்தாலும் உங்களோட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுன்னு சொன்ன கர்த்தர், அப்பேற்பட்ட ஒரு அண்ணாளுடைய வாழ்க்கையிலே தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசி கூட கர்த்தர் தேவன் உங்களோடு அவர் கிருபையா இருப்பார். கர்த்தரை நம்பி செய்யுங்க, கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். கண்கள் மூடி நம்ம உச்சபிப்போம். அன்பி பரலோக பிதாவே, உங்கள் வாழ்விலே ஒன்றுமில்லாத நிலைமையானாலும் கர்த்தர் உங்களை பெருக செய்வார். அண்ணாளுடைய கண்ணீரை வேதனையை மாற்றின கர்த்தர், யாரெல்லாம் தனிமையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, என் வாழ்க்கையை மாறாதா என்று எண்ணிப்பாண்டுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் பெருக செய்யுங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே சாமுவேலை உயர்த்தின கர்த்தர் உங்களோடு கூட உங்களையும் உயர்த்துவார். God bless you. ஆமென்.